விட்டார். ஆம் அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதாவது தவறான செயல்களுக்கு ஒரு மன்னிப்பு. இதுவரை அன்பானவர்களே, ஆசீர்வாதம் என்பது மக்கள் நினைப்பதெல்லாம் பணமும் வீடும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் தவறான செயலுக்கு நீ ஒரு மன்னிப்பு பெற்றிருப்பாயானால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. மூன்றாவதாக சொல்கிறேன், ஆசீர்வாதத்தினுடைய மூன்றாவது நிலை என்ன? 33:4 படிக்கிறேன், கேளுங்கள். ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவனை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எத்தனை பெரிய மாற்றம் பாருங்கள் அன்பானவர்களே. இதுவரை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஆரம்பத்தில் சொன்னது போல யாரை குறித்து பயந்தானோ, யாரை குறித்து திகில் அடைந்தானோ, இப்பொழுது அவனை எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். இதான் தேவனுடைய ஆசீர்வாதம். உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானமாகும்படி செய்வார். எனவே சத்துருக்களை குறித்த பயம் தேவையில்லை. இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அடிக்கடி மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, ஊழியர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, யாரோ ஏதோ செய்து விட்டார்கள். இல்லை அன்பானவர்களே, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். நான்காவதாக ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம், இதுவரை யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறினான். இஸ்ரவேல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் இளவரசன். இதுவரைக்கும் வாழ்க்கையிலே அவன் நிலை வேறு, இன்றைக்கு அவன் நிலை வேறு. ஐந்தாவது ஆசீர்வாதம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை இவன் பெற்றான். ஆதியாகமம் 48:16 வாசித்து பார்க்கும்போது அவன் பிள்ளைகள் இவன் ஆசீர்வாதத்திற்காக போட்டி போடுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆம் அன்பானவர்களே, ஆதியாகமம் 49 அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. யாக்கோபு தன் குமாரர்களை நோக்கி, கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்களை சொல்லுவேன் சொல்லி தன் பிள்ளைகளை தன் குமாரர்களை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு பலித்தது. நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், மக்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை இவன் பெற்றான். He became an anointed. அடுத்தவர்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த நாளிலே அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன்னை அப்படியே ஆசீர்வதிப்பார். உன் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உன் பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், அழைத்தவரை பாருங்கள். இளம் ஆண்டவருக்கு முக்கியமல்ல, நபர்கள் முக்கியமல்ல, அவரோடு தொடர்பு. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உள்ளான காயங்களோடு பயந்து நடுங்கி திகைத்து என்னாகுமோ, எப்படி முடியுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உள்ளான காயங்கள் மாறுவதாக, வில்லன்கள் கதாநாயகர்களாக மாறுவதாக ஆண்டவரே. அங்கே அவனை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க